வெல்கம் பேக் டு விஜே லைஃப் ஸ்டைல். ஸோ ஆஃப்டர் லாங் டைம் இப்படி தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போகும்போது ஆஃப்டர் லாங் டைம் சொல்கிறேன். நிஜமாகவே இது ரொம்ப 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 ஆஃப்டர் லாங் டைம் தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஏன்னா வந்து செகண்ட் பேபியும் நான் வந்து டேக் கேர் பண்ணிக்கணும். இப்போ நானே தான் எல்லாமே பண்ணுறதா இருக்குது. ஸோ வீட்டில் ஹெல்ப் பண்ணுறாரு, இருந்தாலுமே அவங்க வேலைக்கு போகிற டைமில் நான் தான் எல்லாமே பார்க்கணும். கொஞ்சம் கூட ஒரு 5 minutes கூட ரெஸ்ட் இல்லாத ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனுங்கிறது வந்து ரொம்ப பெருசாக எனக்கு வந்துருச்சு. அதுலேருந்து இப்போ தான் நான் ஓவர் கம் ஆகி வெளியே வந்துட்டுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தனியாக இருக்கேன். 2 பேரும் மெயின்டைன் பண்ண முடியல. ஒருத்தவங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஒருத்தவங்க வந்து அழுவாங்க. நம்ம அந்த டைமில் லஞ்ச் பண்ணணும், பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும், சின்ன குழந்தைக்கு சாப்பிட வைக்கணும், அவங்களுக்கு குளிக்க வைக்கணும், பெரியவங்கள பார்க்கணும். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஒரு ரெஸ்ட் இல்லாத ஒரு லைஃப் வந்து பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. இப்போ தான் அதுக்குள்ளே இருந்து நான் வந்து வெளியே வந்துட்டுருக்கேன். எல்லா குழந்தைங்க வச்சுருக்க அம்மா, அதாவது வந்து 2 குழந்தை 3 குழந்தை வச்சுருக்காங்க. அவங்க எல்லாருமே சேம் இதே ஒரு திங்கிங்கில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் என்ன சொல்கிறேன்னா, என்னோட புரிதலில் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, என்றைக்காக இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம தான் பண்ணி ஆகணும். இது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டே இருந்தோன்னா அது ரொம்ப கஷ்டமாகவே நமக்கு தெரியும். ஸோ இதை அக்செப்ட் பண்ணிவிட்டு போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு நம்ம போனோன்னா அப்படியே நம்ம லைஃப் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போக ஆரம்பிச்சிடுவோம். ஓகே, கம் டு த பாயிண்ட். ஆக்சுவலாக நான் எந்தக்கு இன்றைக்கி வீடியோ போட்டேன்னா ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் போட்டிருக்கேன். அது என்னென்னா வந்து நான் ரொம்ப ஹாப்பிலி வந்து நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் உங்களுக்கு. ஏன்னா வந்து இந்த குட்டி வந்துட்டு இவர் இருக்காரே, இவர் ரொம்ப வந்து யூடியூப் அடிக்ட் ஆகிட்டு இருந்தார். அவரை வந்து யூடியூப்பே பார்க்காம இன்றைக்கி வந்து யூடியூப் அப்படிங்கிறதே அவருக்கு சுத்தமாக ஒரு 4 weeks ஆகுது, கிட்டத்தட்ட 1 month ஆகுது. அவன் வந்து ஃபோனில் யூடியூப் பார்த்து 1 month ஆகுது. அது நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறேன். இது நான் வெறும் கண்டென்ட்டுக்காகவோ இல்லை வந்துட்டு ஏதோ சொல்லணும் அப்படின்றதுக்காகவோ இல்லை பொய்யெல்லாம் சொல்ல, ப்ராமிஸாக என் பையன் வந்து யூடியூப் வந்து ஃபுல்லாக தரோவாக வந்து அவன் வந்து பேன் பண்ணியாச்சு. அவன் பார்க்குறதே நிறுத்திட்டான். இது எப்படி சாத்தியம், இது எதனால் நான் வந்து இந்த ஸ்டெப் எடுத்தேன், இது எப்படி நடந்தது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக ஒரு நாள் வந்துட்டு அவன் வந்து என்ன பண்ணால், ரொம்ப வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஃபோனில் வந்து ஃபோன் சொல்லி ரொம்ப வந்து கேட்டுகிட்டே இருந்தான். சரி, நானுமே எனக்கும் வேலை இருக்குது, குழந்தையும் பார்க்கணும். ஸோ அப்படி கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோனை கொடுத்துருவேன். ஃபோனை கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு ஃபோன் பார்த்துட்ருப்பான், அவன் பாட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருப்பான். நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட கொடுத்துட்டு நான் ஃபோன் பார்க்க ஆரம்பித்தேன். நான் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஃபோன் வந்து ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் என்னால் ஸ்டாப் பண்ண முடியல. அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா, ரொம்ப வந்து அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ நானுமே இவன் ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடுவானோ, இல்லை நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாள் கொடுக்க ஒரு நாள் வந்து தூங்கிட்டு இருந்தான். அதாவது வந்து அவன் தூங்குறதுக்கு முன்னாடி ஃபோன் பார்த்துட்டு தூங்கினான். அதை டாக்கிங் டாம் வந்து விளையாடிட்டு தூங்கினான். ஸோ விளையாடிட்டு தூங்கிட்டு இருக்கும்போது தூங்கிட்டான் அவன். நான் எந்திரிச்சு பார்க்கும்போது அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, அப்படி நம்ம எல்லாம் பாப்பா பார்த்தீங்களா, அடிக்ஷன்ஸ், குழந்தைங்க அடிக்ட் ஆகிறப்போ இப்படி ஃபோன் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணுறதான் எனக்கு ரொம்ப பயம் ஆகிடுச்சு. அப்படி அந்த ஒரு சீன் நான் வந்து பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பயம் ஆகிடுச்சு. அவன் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டானோ, நம்ம இப்போ எப்படி இதிலேருந்து அவனை ஓவர் கம் பண்ணி வெளியே கொண்டு வர்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் வந்து அழுதுகிட்டே இருந்தான். எதுக்கு அழுறானே தெரியல. அன்றைக்கி அவன் அந்த மாதிரி நடந்தது. அன்றைக்கே வந்துட்டு ஈவினிங் ஒரு 3-4 o'clock 5 o'clock எழுந்திரிச்சு அவனே தானாக அழ ஆரம்பிச்சிட்டான். எதுக்கு அழறான்னு தெரியல. எதுக்கு அழறேன்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் அவன் சொல்லவும் இல்லை. சரி, அதுக்கப்புறம் நான் பார்த்தேன், ஓகே இது வந்து நம்ம வந்து ஃபோன் நம்ம அவன் கேட்குறான்னு கொடுக்கறதுனால தான் இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு அவன் முன்னாடியே வந்து சத்தம் போட்டு அவனை திட்டிட்டு சத்தம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவன் முன்னாடியே நான் வந்து யூடியூப் டெலிட் பண்ணிட்டேன். யூடியூப் டெலிட் பண்ணதை அவனும் பார்த்துட்டான். ஸோ இதுக்கப்புறம் யூடியூபே கிடையாதுன்னு சொல்லி ரொம்ப ஆஷாக வந்து திட்டிட்டேன். இதுக்கப்புறம் நீ யூடியூப் கேட்டாலும் உனக்கு கிடைக்காது. அதுக்காக நீ சாப்பிட்லனாலும் சரி, ஸ்கூல் போகலனாலும் சரி, தூங்கலனாலும் சரி, நீ என்னன்னாலும் சரி, உனக்கு ஜுரம் என்ன வந்தாலும் சரி, உனக்கு யூடியூப் கிடையவே கிடையாதுன்னு சொல்லி நாங்கள் வந்து பேக் பண்ணிட்டோம்.
ஃபுல்லாக டோட்டலாக. நான் வந்து ஃபோன் எடுக்கிறதே ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிட்டேன். என் பசங்க இருக்காங்கன்னா நான் ஃபோன் எடுக்கிறதே விட்டுட்டேன். இப்போ தான் இன்றைக்கி தான் நான் ஃபோன் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த விஷயம் உங்களுக்கு நம்ம சொல்லலாம், மேபி இது ஒரு சில பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே இந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து அவங்க வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்க அவங்க ரொம்ப அடிக்ட் ஆகிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து விடுறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு.